கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்கிற இந்த வாக்கியங்கள் பல இடங்கள்ல தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்கலாம். இப்பொழுது இதை பற்றி என்னுடைய ஒரு விசாரம், அதை பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைக்கிறேன். இந்த வாக்கியங்கள்ல முதல்ல கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்கிற இந்த ஒரு காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். காட்டுமிராண்டி என்கிற இந்த சொல் இந்த வாக்கியங்களிலேயே எனக்கு மிகவும் உறுத்தலாகப்பட்டது. காட்டுமிராண்டி, இப்போ இந்த காட்டுமிராண்டி என்கின்ற சொல்ல அயோக்கியன், முட்டாள் என்கிற வரிசையில் எடுத்து வைக்கிறார் சொல்றவர். அயோக்கியன், முட்டாள், காட்டுமிராண்டி இதெல்லாம் கிட்டத்தட்ட சரிசமம் என்கிற ஒரு பொருள் துணிக்கிறது. காட்டுமிராண்டி என்றால் என்ன? மனச்சாட்சியற்ற ஒரு கொடூரனான, பண்பாடு அற்ற காட்டு மனிதன் என்கின்ற ஒரு புரிதல்ல தான் காட்டுமிராண்டி என்கிற சொல் பெரும்பாலும் மக்களுக்கு மத்தியில் பயன்படுகிறது. அகராதியில் என்ன பொருள் என்கிறத நான் இங்க சொல்லல. காட்டுமிராண்டி என்கிற சொல்லை உபயோகப்படுத்தின உடனேயே மக்கள் மனசுல என்ன பதிவு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறேன். பொதுமக்கள் மனசுல மறுபடியும் சொல்லுகிறேன், பண்பாடு அற்ற ஒரு கொடூரன், மனச்சாட்சி இல்லாத ஒரு கொடூரனான காட்டுவாசி. இது மாதிரி ஒரு ஆள் நாட்டிலையும் இருந்தால் அவனுக்கு நாட்டுமிராண்டி என்கின்ற பெயரை சொல்லுவதில்லை, அவனையும் காட்டுமிராண்டி என்றுதான் சொல்லியாகிறது. ஆக இந்த புரிதல் எப்படி அமைகிறது என்றால், காட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் இப்படி பண்பற்றவர்களாகவும் மனச்சாட்சி இல்லாதவர்களாகவும் கொடூரர்களாகவும் பெரும்பாலும் இருப்பார்கள் என்கின்ற புரிதல். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் பிற்காலத்தில் ஏற்பட்ட விஷயம்தான் காட்டு மக்களை பற்றி. பழங்காலத்தில் இந்த புரிதல் இருந்ததில்லை. காட்டில் வாழ்கின்றவர்கள் ரொம்ப மட்டம், காட்டு மிராண்டிகள், காட்டான்கள் என்கின்ற மாதிரியான புரிதல் மிகவும் பழைய காலத்தில் இருந்ததில்லை என்று காண்கிறோம். மிகவும் பழைய காலத்து இலக்கியங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் ரிக், யஜுஸ், சாம, வேத சம்ஹிதைகள், ராமாயணம் முதலிய பழங்காலத்து இலக்கியங்களில் காட்டு மனிதர்களை பற்றிய புரிதல் மிகவும் பாசிட்டிவாக இருக்கிறது. ஒரு நல்ல வண்ணம் இருக்கிறது. அவர்களை பற்றிய தூஷணைகள் எதுவும் இல்லை. அவர்களுக்கும் நாட்டில் வாழ்பவர்களுக்கும் ஒரு அன்பான தொடர்பு இருந்திருக்கிறது. அதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இங்கு கிடைத்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியது குகனுக்கும் ராமனுக்கும் உள்ள உறவு. குகனை பற்றி வால்மீகி சொல்லும் பொழுது ராமஸ்ய ஆத்மசமசகா, ராமனுக்கு ஈடான தோழன், ராமனே அதை கூறுகிறார். சமமாத்ம சமசகா, எனக்கு ஈடான தோழன் என்று கூறுகிறார். காட்டில் வாழ்ந்தவர்கள் தான் ரிஷி முனிவர்கள், காட்டில் வாழ்ந்தவர்கள் வேடர்கள். அவர்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணம், நல்ல அபிப்பிராயம் நாட்டு மக்களுக்கும் இருந்திருக்கிறதாக மிக பழங்காலத்து இலக்கியங்களை பார்த்தால் தேறுகிறது. ஆனால் ஏதோ ஒரு துர்பாகியத்தால் பிற்காலத்தில் காடும் நாடும் ரொம்ப அதிகமாக பிரிந்த பிறகு, ரெண்டு பேருக்கும், காட்டுக்கும் நாட்டுக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஹொசைலிட்டியோ என்ன காரணத்தினாலேயோ ஏற்பட்ட பிறகு, அதன் பிறகு நாட்டு மக்களுக்கு காட்டு மக்களை பற்றிய புரிதல் என்கிறது சற்று மாறுபடுகிறது. அது எது மாதிரியான புரிதலா இருக்கு என்றால், காட்டு மக்கள் என்றாலே பண்பாடற்றவர்கள்,
பண்பு அற்றவர்கள், மனச்சாட்சி இல்லாமலும் இருப்பார்கள், கொடூரர்கள் என்கின்ற புரிதல் கால போக்கில் பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு கருத்து. இது ஒரு தவறான புரிதல். இந்த ஒரு கருத்து உலகளாவி எல்லாவிடத்திலையும் பிற்காலத்தில் வந்திருந்த பொழுதிலும் கூட மிக அதிகமாக இது சில சமூகங்களில் இருந்தது. முக்கியமாக வெள்ளையர்களிடம், பரங்கியர்களிடம் இருந்தது. அவர்களிடம் இருப்பானே அப்படின்னா, அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வெள்ளையர்கள் உலகளாவி படையெடுக்கும் காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தீவிரமாக என்ன இருந்தது என்றால், உலகத்திலேயே அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், அவர்களுடைய இனம், அவர்களுடைய மத நம்பிக்கை, அவர்களுடைய கருத்து இவைதான் உயர்ந்தன, மற்றவர்கள் எல்லாரும் மட்டமானவர்கள் என்கின்ற எண்ணம் நிறைய பேர்களுக்கு, வெள்ளையர்களுக்கு இருந்ததை பார்க்கலாம். அதனுடைய ஒரு வெறியில தான் ஆதிக்கம், அதனுடைய வெறியில தான் நடந்த படுகொலைகள், இனவதைகள் எல்லாமே தொடர்ந்து நடந்தது. இதெல்லாம் மத்திய காலத்து, இப்போ உள்ள விஷயத்த நான் அதிகமாக சொல்லலை. மத்திய காலத்தில் நடந்தது. எவ்வளவோ கொடூரங்கள் நடந்தது. இது வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நான் அதை விஸ்தாரப்படுத்த விரும்பலை. அவ்வளவு ஒரு பெரிய கொடூரங்களுமே தன்னுடைய இனம் மிகவும் உயர்ந்த இனம் என்ற ஒரு வேகத்தினால் நடந்தது. பொதுவாகவே வெள்ளையர்கள் மற்ற நாட்டு மக்கள், நாட்டையே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நகரத்தையே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மட்டமாகத்தான் நினைப்பார்கள் என்றால், அவர்களுக்கு காட்டில் வாழ்பவர்களை பற்றிய எண்ணம் எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் நினைத்து பார்க்கலாம். காட்டில் வாழ்பவர்களை அவர்கள் எப்படி டீல் பண்ணியிருக்கிறார்கள் நீங்கள் வரலாற்றில் படித்து தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஒன்றும் மறைக்கப்பட்ட வரலாறு கூட இல்லை. இதெல்லாம் விஷயத்துக்கு வரேன். அப்படி ஒரு புரிதல் வெள்ளையர்களுக்கு ஏற்பட்டது, அல்லது உலகளாவிய ஏற்பட்டது பிற்காலத்தில் காட்டுவாழ் மக்களை பற்றி என்னும் பொழுது, பிற்காலத்து இலக்கியங்களில் உலகளாவி எவ்விடத்திலும் காட்டுவாழ் மக்கள் என்றால் தவறான எண்ணம் இருக்கக்கூடும், அறிவாளிகளிடம் கூட இருக்கக்கூடும். அப்போ எனக்கு என்ன தோன்றியது என்றால், இந்த காட்டு மிராண்டி என்கின்ற வார்த்தை அது மாதிரியான சமயத்தில் தான் ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்தது. பழைய தமிழ் இலக்கியங்களில் இந்த காட்டு மிராண்டி என்கின்ற வார்த்தையே இருந்திருக்காதோ என்ற சந்தேகம். அடியேனும் பல தமிழ் இலக்கியங்கள் படித்தவன் தான், பெரிய தமிழ் அறிஞன் இல்லை என்றாலும் கூட தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களை எக்ஸாஸ்ட் பண்ணவன் கிடையாது நான். அதனால என்னால தீர்மானமா காட்டு மிராண்டி என்கின்ற சொல் சங்க இலக்கியங்கள் இல்லை என்று அடித்து பேசுறதுக்கு முடியாது. ஆனால் எக்ஸாஸ்ட் பண்ண பெரியோர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அது மாதிரி ஒருவர் தான் திருவாளர் டி.என். ராமச்சந்திரன். அவரிடம் போன் பண்ணி கேட்டேன், காட்டுமிராண்டி என்கின்ற சொல் சங்க இலக்கியத்தில் வருகிறதா அல்லது பழந்தமிழ் இலக்கியங்களில் வருகிறதா என்று கேட்டேன். வரலை என்று சொன்னார். அதே சமயத்தில் வேற ஒருவரிடமும் கேட்டேன். இங்கு பெங்களூரில் ஒரு தமிழறிஞர் இருக்கிறார், ஜட்டாயு, திருவாளர் ஜட்டாயு என்று பெயர். அவரிடமும் சங்க இலக்கியத்தில், பழைய இலக்கியங்களில் காட்டுமிராண்டி என்ற சொல் வரக்கூடுமா, வந்திருக்குமா? நிச்சயமா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், வேதங்களிலும் ராமாயணத்திலும் காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லுக்கு இணையான சொல் கிடையாது. சொல் கிடையாது என்கிறது மட்டும் இல்லை, காடுவாழ் மக்களை பற்றி தவறுதலான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. இது பழந்தமிழ் இலக்கியங்களிலும் காட்டுமிராண்டி என்ற சொல் வந்திருக்க கூடாது என்கிறது என்னுடைய யூகம். யூகம் மட்டும் இல்லை, நான் படித்த தமிழ் இலக்கியங்களில் இல்லை. அடியேன் என்னென்ன சங்க இலக்கியங்களை இப்படி பார்த்துருக்கேனோ படிச்சிருக்கேனோ இல்லை. அது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். பட் நான் எக்ஸாஸ்ட் பண்ணவன் கிடையாது இல்லையா? அதனாலதான் திருவாளர் டி.என். ராமச்சந்திரன் அப்ரோச் பண்ணேன். அதே சமயத்தில் இவரையும் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவரும் இன்னும் சில தமிழ் அறிஞர்களை பார்த்து பகிர்ந்து கொண்டு கூறிவிட்டார், தமிழ் இலக்கியங்கள் எதிலையும் இல்லை. அதாவது பழந்தமிழ் இலக்கியங்கள் எதிலும் காட்டுமிராண்டி என்கின்ற சொல் இல்லை என்று. காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லே காடுவாழ் மக்களை பற்றிய தவறான புரிதலால்
ஏற்பட்ட சொல்லாக இருக்கிறது. அவர்களை நெகட்டிவாக சொல்லக்கூடியதாக, அதை பாசிட்டிவா சொல்லல. கட்டாயம் காடுவாழ் மக்களை பாசிட்டிவா சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை காட்டுமிராண்டி என்று சொல். எங்கும் அது மாதிரியான உபயோகம் அதற்கு இல்லை. ஒரு கோஷ்டியை எடுத்து, ஒரு குரூப் அதை எடுத்து அதை தவறா சொல்றதுக்குன்னு சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துவா, பார்த்துருப்பான். இப்போ உதாரணத்துக்கு தெலுங்கர்களை தெலுங்கர்கள் என்று சொல்லாம கொல்டின்னு சொல்றதுனால மனசுக்கு தெலுங்கர்கள் வருத்தம் தான் படுவார்கள். பெரும்பாலும் பட்டப்பேர் வச்சு காலேஜில் கூப்பிட்டுக்கிறது, அதெல்லாம் ஃப்ரெண்டு கொல்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வேற, அதில் சந்தோஷப்படுவாளா இருக்கும். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஆந்திரக்காரர்களை பார்த்து கொல்டி வரான் அப்படின்னு சொன்னான்னா, கொல்டிங்கிறது எதனால மட்டும் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் இப்போ பாப்பாங்கிறது மட்டமான சொல்லா கேட்கலாம். பாப்பாங்கிறது மட்டமான தயிர் சாதம் சாப்பிட்றோம் மட்டமான சொல்லா அப்படின்னு கேட்டு விடலாம். ஆனால் பாப்பான் தயிர் சாதம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மட்டமான சொல்னு மக்களால் ஏற்கப்பட்ட விஷயம். இப்போ பார்ப்பனன் அப்படின்னு தான் தொல்காப்பியத்திலேயே வருது. அவர் மட்டமா நினைக்கல, அந்த சொல்ல அவர் மட்டமா நினைக்கிற பார்ப்பன சிட்டர்கள் அப்படின்னு ஆண்டாள் கூட இதெல்லாம் பார்க்கிறோம். பார்ப்பனங்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல நல்ல உயர்ந்த சொல், நல்ல சொல், பழிக்கான சொல் இல்லை. இன்னைக்கு அது அது மாதிரியா மாறிடுது இல்லையா? இன்னைக்கு பார்ப்பான் அப்படின்னா ஒரு பிராமணன் ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலுக்கன் அப்படின்னா ஒரு பாய் ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பாய் அவமதிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ட்ரெண்ட் வந்துருது. கொல்டி அப்படின்னா ஒரு ஆந்திராக்காரால அவமதிக்கிற சொல்கிற ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிடுத்து. இருக்கட்டும், அது மாதிரிதான் கூட காட்டு மிராண்டிங்கிறது காடுவாழ் மக்களை அப்படியே பாசிட்டிவா சொல்றதுக்கான சொல்லு இல்லை. காட்டு மிராண்டி அப்படிங்கிறது அவர்கள் தாக்கக்கூடிய சொல்லாகத்தான் எடுத்துக்கொள்ளுகிறோம். யாராவது நாட்டிலையும் அயோக்கியனா இருந்தான்னா, துஷ்டனா இருந்தான்னா, கொடூரனா இருந்தா அவனையும் காட்டு மிராண்டி, பண்பற்றவனாகவோ பண்பாடு அற்றவனாகவோ இருந்தான்னா அவனையும் காட்டு மிராண்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது உருவாகி இருக்கிறது இந்த காட்டு மிராண்டி என்ற சொல். ஆனால் காடுவாழ் மக்கள் கொடூரர்களா, மனச்சாட்சிக்கு விரோதமானவர்களா, பண்பாடு அற்றவர்களா என்ற கேள்வியை நாம் நிஜமாகவே கேட்போமாகில் இது இடைக்காலத்து புரிதலாக இருந்திருக்கலாம். இப்பொழுது மேலும் மேலும் காடுவாழ் மக்களை பற்றிய ஆராய்ச்சிகள், ஒரு 12,000 வருடங்கள் முன்னாடி இருந்த காடுவாழ் மக்களை பற்றிய ஆராய்ச்சிகளும் சரி, இப்பொழுது காடுவாழ் மக்களை பற்றிய ஆராய்ச்சிகளும் சரி, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் மேல மேல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பை ஊட்டும்படியாக இருக்கிறது. பல ஆராய்ச்சியாளர்கள், அதுவும் விஞ்ஞானிகள் கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்கிறது என்றால், பொதுவாக உலகத்தில் பெரும்பாலோர் காடுவாழ் மக்களாக இருந்த காலத்தில், நகரம் கிராமம் முதலியவைகள் ஏற்படாத காலத்தில், காடுவாழ் மக்களாக நாம் இருந்த காலத்தில் இப்பொழுதை விட நாம் அப்பொழுது இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்துள்ளோம். முதல் பாயிண்ட். இப்பொழுதை விட நாம் அப்பொழுது மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம், திருப்தியாகவும் வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுதை விட நாம் அப்பொழுது ஏறத்தாழ்வுகள் அற்று வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுதை விட நாம் அப்பொழுது பிறரை ஏமாற்றாமல் அதிகமாய் பெரும்பாலும் உண்மையோடு வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுதை விட நாம் அப்பொழுது ஆரோக்கியமாய் வாழ்ந்திருக்கிறோம். இவ்வளவும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆராய்ச்சியாளர்களால். சர்ப்ரைஸ், எனக்கு சர்ப்ரைஸ். காட்டுமிராண்டின்னு இவன் சொல்றானோ அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். அவனுக்கும் பெரிய மனசு இருந்தா இல்ல, அதெல்லாம் அப்படிலாம் நீ ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலும் நான் இனிமே அவளை காட்டுமிராண்டின்னு தான் திட்டின்னு இருப்பேன் அப்படின்னா அதை பத்தி அப்புறம் திருத்தறதுக்கே வழி இல்லைங்க. திருத்தறதுக்கே வழி இல்லை. உன்னுடைய சிந்தனையிலேயே இரு, அது மாதிரி தான் இருக்குன்னு இருப்ப அப்படின்னு ஆயிடும். ஆனால் காடுவாழ் மக்கள் அப்படின்னா அவ காட்டுமிராண்டிகள் அப்படிங்கிற ஒரு புரிதல் அது தவறு என்று ஆகிறது. மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது,
இப்போ வரக்கூடிய உலகம், இப்பொழுது உள்ள ஒரு போஸ்ட் மாடர்ன் ஈரா, இப்பொழுது உள்ள இன்னும் மேல மேல நம்ம வந்து மனசு வளர்ந்து கொண்டு பெரிய மனசோட கூட இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்னஸோட புதுசாக வரக்கூடிய ஆராய்ச்சிகளை ஏற்றுக்கொண்டு உண்மைகளை ஏற்றுக்கொண்டு போவது அப்படிங்கிறது தான் இங்கே நியாயமாக இருக்கக்கூடும். அப்படி பார்த்தால் காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லுக்கு ஒரு சென்ஸே இல்லாததாக போய்விடும். இல்லைன்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கான உண்மையான சென்ஸுங்கிறது போயாச்சு. இன்னைக்கு யாரும் காட்டுமிராண்டின்னு காட்ட நினைக்கிறது இல்லை, காடுவாழ் மக்களை நினைக்கிறது இல்லை. காட்டுமிராண்டி அப்படின்னா வந்து ஒரு 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 கொடூரனை தான் நினைக்கிறார்கள். அதனால காட்டுமிராண்டிங்கிற சொல் இருந்தா இருந்துட்டு போறது என்று சொல்லலாம். பரவலாக நாமம் போடுறது, கோவிந்தாவாச்சு என்கின்ற சொற்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஒரு பத்திரிகையிலேயே இந்த சொல்லலாம் உபயோகப்படுத்தினார். அந்த சமயத்தில் ஒரு பெரியவர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அதை கண்டித்தார். நாமம் போடுறது என்கிற சொல்லை எப்படி உபயோகப்படுத்தலாம், கார்ட்டூன்ல நாமமே போட்ட மாதிரியே ஒரு படத்தை வரைஞ்சி எப்படி பண்ணலாம்னு ஒருத்தர் கண்டிச்சார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டித்தார். கண்டிக்கும் பொழுது அந்த பத்திரிகையாளர் சொன்னதும் இதுதான், நாமம் போடுறதுன்னா வைஷ்ணவர்களை திட்டுறதா ஆகாது, அப்படி சொல்றது ஒரு ட்ரெண்டாக ஆயிட்டதுனால நாமம் போடுதல் ஏமாத்துறதுக்கோ அல்லது ஏமாறுவதற்கோ நாமம் போடுதல்னு சொல்றதுங்கிறது ஒரு ட்ரெண்டா ஆயிட்டதுனால அது சொல்லுவதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அந்த பத்திரிகை ஆசிரியர் சொன்னார். அதற்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அதற்கு மேலும் வாதாடினார். அவருடைய வாதாடுதலில் நியாயம் இருக்கிறது. ட்ரெண்டாக ஆனாலும் அதை சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். என ட்ரெண்டாவே ஆகட்டும், நாமம் போடுதல் என்கிறது ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாகவே ஆகிவிட்டாலும் யாரும் நாமம் போடுதல் என்கிறதற்கு உள்ள யதார்த்தமான அர்த்தத்தை மறந்து போயிடல. அது எல்லாரும் நினைவுலையும் இருக்கதான் போறது. ஆக யாருக்குமே அன்கான்சியஸ் மைண்ட்ல நாமம் போடுதலையும் ஏமாறுதலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், நாமம் போடுதலையும் ஏமாற்றுவதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்கின்ற எண்ணங்கள் வரதான் வரும். இதனால் நாமம் போடும் வைஷ்ணவர்கள் எல்லாரும் மனசுக்குள்ள வருத்தப்படுவார்கள், ஹர்ட் ஆவார்கள். இது வைஷ்ணவர்களை பற்றிய ஒரு துஷ்பிரச்சாரமாக ஆகத்தான் செய்யும். இது மாதிரியான சொற்கள் மொழிகள்ல வரும்பொழுது அதை சர்தார்ஜி, உதாரணத்துக்கு வைஷ்ணவர்களை மட்டும் சொல்ல, சர்தார்ஜி ஜோக்ஸ் அப்படின்னா சர்தார்ஜின்னு முட்டாள், அது எல்லாம் காமனா எடுத்து ட்ரெண்டா எடுத்து அதனால நீக்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மொழியில சேர்ந்ததுன்னா நீக்கிற மாதிரி தான் ஆகும், நீக்கித்தான் ஆகணும். நீக்கிறது தான் பெரிய மனசு. எல்லாரும் உபயோகப்படுத்துறா அதனால நான் அது மாதிரி என்னதான் நீங்க காட்டுமிராண்டின்னா ரூடு, ரஃபியன் என்கின்ற அர்த்தத்தில் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் எப்போ வரைக்கும் அங்க காட்டுங்கிற வார்த்தை இருக்கிறதோ அது வரைக்கும் அன்கான்சியஸ் மைண்ட்ல காட்டுமிராண்டி என்றால் காடுவாழ் ஜாதியையும் காடுவாழ் மக்களையும் குறிப்பதாக அது அன்கான்சியஸ் மைண்ட்ல பதியும். இது ஒரு நல்ல வார்த்தை இல்லை. காட்டுமிராண்டி என்கின்ற சொல் நல்ல வார்த்தை இல்லை. மேலும் பழைய தமிழ் இலக்கியங்களையும் இல்லைங்கும் போது தைரியமாவே அடித்தே பேச முடியும். இது எப்போ வந்தது ஏது வந்ததுங்கிறத பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. சில தமிழ் அறிஞர்கள் அதை பத்தி என்கிட்ட சொன்னார். எப்போ வந்திருக்கலாம், இங்கிலீஷ் வார்த்தையான சாவேஜ் என்கிற சொல்லை தமிழாக்கம் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் போது ஏதாவது வார்த்தை உருவாக்கணும்னு காட்டுமிராண்டி என்று உருவாக்கி இருக்கலாம் என்றெல்லாம் அதுல காட்டு மிருகாண்டி அல்லது காட்டு மராட்டி பல எல்லாம் அனுமானம், அத்தனையும் கல்பனை, அனுமானம். இதெல்லாம் ஒரு பிரைமரி சோர்ஸ்லேருந்து வந்த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பொய்யணும் நான் தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது, அது இன்ட்ரெஸ்டும் இல்லை எனக்கு. இன்னைக்கு என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லை இனி உபயோகப்படுத்தலாமா? அறிஞர்கள் காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லை உபயோகப்படுத்துவது, காட்டுமிராண்டி என்கின்ற சொல்லை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அன்பார்ச்சுனேட்லி சகஜமா இந்த வார்த்தைகள் உபயோகமாகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கிறது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், இந்த ஒரு சொல் தமிழகத்தில் எல்லாவிடத்திலும் இருக்க வேண்டுமா? ஒரு சிலைக்கு கீழே வணங்குகிறவன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி
என்று போட்டு இந்த காட்டு மிராண்டியை அயோக்கியன், முட்டாள் முதலிய சொற்களோட சேர்த்து சொல்லித்தான் ஆகணுமா? காடுவாழ் ஜாதி, காட்டு மிராண்டி அப்படிங்கிற சொல் காட்டு மக்களை குறிக்கிறது என்று ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் பதியுமா பதியாதா? காட்டு மக்களை குறிக்கிறது, காடுவாழ் ஜாதியை குறிக்கிறது, பர்டிகுலரா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை குறிக்கிறது என்று எடுத்துக் கொள்ளுவார்களா மாட்டாளா என்று கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னா அன்கான்சியஸாக அது பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி ஒரு சொல் தேவைதானா? இப்படி ஒரு செல்ல ஒவ்வொரு இடத்துலையும் அதை ஒரு கல்வெட்டு மாதிரி பொறிச்சு அதை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கத்தான் வேணுமா என்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு அது தேவைதானா என்கிறது. இது ஏதோ அது நடுவில் வந்தவர்கள் அவர்கள் உபயோகப்படுத்திய வார்த்தை, அப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை அதே மாதிரியே அது மாதிரியான திங்கிங் எப்படியோ அன்கான்சியஸ் மைண்டில் இந்த வார்த்தையை சொன்னவர் மனசுல பதிந்து காட்டு மிராண்டித்தனம், காட்டு மிராண்டி. ஏன்னா இதை சொன்னவர் ஒரு சில இடங்கள்ல ஷெட்யூல்டு ட்ரைப் என்ன ஷெட்யூல்டு காஸ்டையே அவர் ஏளனமாகவும் திட்டியும் பேசியதாகவும் பதிவுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு ஷெட்யூல்டு ட்ரைபை பத்தி என்ன எண்ணம் இருக்கும்? அது மாதிரியான எண்ணம் தானே இருந்திருக்கும். காட்டு பசங்க, காட்டு மிராண்டி, காட்டு மக்கள் அப்படின்னா ஒரு இளப்பாரம், அது விதமான ஒரு தாழ்வுணர்வு இருக்கதானே இருந்திருக்கும் அவருக்கு. என்னும் பொழுது அதனுடைய அடிப்படையில தான் அவர் கடவுளை வணங்குபவர் காட்டு மிராண்டி என்ற சொல்லை, கடவுளை வணங்குபவர் காட்டு சாதி அப்படின்னு கூட சொல்லல, காட்டு மிராண்டி. காட்டு சாதின்னு சொன்னாலும் அதை அயோக்கியன் அல்லது முட்டாள் என்கிறதோட சேர்த்திருக்கார் என்கிறது தெரிகிறது. எப்படியா இருந்தாலும் அயோக்கியன் முட்டாள் என்கிறதோட சேர்க்கும்படியாக காடுவாழ் மக்கள் அமையவில்லை என்கிறதும், கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று சொல்லி அதை அயோக்கியனோடும் முட்டாளுடன் சேர்ப்பது என்கிறது காடுவாழ் மக்கள், காடுவாழ் ஜாதி, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு எதிர்த்த ஒரு விஷயம். இது அவர் தெரிந்தோ தெரியாமலேயோ பண்ணிவிட்டார். அவர் மேலேயே மொத்தத்துக்கு குற்றத்தை ஏத்தல, தெரிந்தோ தெரியாமலேயோ அவர் பண்ணிவிட்டார். அன்கான்சியஸா அவருக்கு அவர்களை மட்டம் என்கின்ற எண்ணம் இருந்திருக்கிறதுனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் வாயில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும், அதே மாதிரியா நமக்கும் இந்த வார்த்தையை தவிர்க்கணும் என்கிறது. இந்த வார்த்தையை அட்லீஸ்ட் அவரவர்கள் எல்லாரும் பேசும்போதோ எழுதும் பொழுதோ சொல்லத்தான் சொல்லுகிறார்கள். அட்லீஸ்ட் இதை ஒரு கல்வெட்டுலையாவது, இதை ஒரு சிலைக்கு கீழே வைக்கிறதுலையாவது இதை தவிர்க்கிறது உச்சிதம். ஏன்னா எங்க பார்த்தாலும் அது எழுதி கிடக்கு. அவரவர்கள் மனதில் இது அன்கான்சியஸா வேற மாதிரி போய் பதியக்கூடுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இது முதல் விஷயம். இரண்டாம் விஷயம், கடவுளை வழிபடுபவன் காட்டு மிராண்டி என்னும் பொழுது காடுவாழ் மக்கள் கடவுளை வழிபட்டிருக்கிறார்கள், வழிபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றும். நடுவில் வந்த வெள்ளையர்கள், வெள்ளையர் இனம், வெள்ளையர் மதம், இவை அனைத்தும் காடுவாழ் மக்களின் வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இது வரலாறு. காடுவாழ் மக்களின் தெய்வங்களை எல்லாவற்றையும் சிதைத்தன. வெளிப்படையாக அவர்கள் காடுவாழ் மக்களின் தெய்வம், வழிபாடு, நம்பிக்கை இவைகள் எல்லாத்தையும் அழித்தன. அல்லது தன்னோட ஒரு அங்கமாக அதை கிளவராக மாற்றிக்கொண்ட இன்கல்ச்சுரேஷன், அங்கமாக மாற்றிக்கொண்டன. அந்த தெய்வத்தை இங்கேயும் வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்ல. அந்த தெய்வத்துக்கு பண்ற சங்கீதம், தெய்வத்துக்கு பண்ற நாட்டியம், இது எல்லாத்தையும் தன்னுடைய தெய்வத்துக்கு என்று பிடுங்கி கொண்டன. இதெல்லாம் நான் திருச்சி சொல்லல. இது அத்தனையும் பிரைமரி சோர்ஸ்ல இருந்து தெள்ள தெளிவாக கிடைக்கக்கூடிய வரலாறு. திருச்சி எதையோ அப்படி சொல்றது இல்லை. இது மாதிரி நடந்தது. அவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்றால், உலகத்தையே கட்டி ஆண்ட வெள்ளையர்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்றால், காட்டுவாழ் மக்கள் என்றாலே ரொம்ப கீழ்த்தரமானவர்கள், அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய தெய்வம் எல்லாமே மிகவும் தவறானவை, சைத்தானுடைய உருவங்கள் என்கின்ற அபிப்பிராயம் கொண்டு அவைகள் மறுக்கப்பட வேண்டியவை, நம்முடைய ஒரே தெய்வம் அது ஒண்ணுதான் உலகமே ஏற்கப்பட வேண்டிய ஒரு தெய்வம் என்கின்ற ஒரு புரிதல், என்கின்ற ஒரு ஒப்பீனியன், கருத்து உடையவர்கள் அவர்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கருத்து அன்கான்சியஸாக, அதே கருத்து அல்ல,
அதே மாதிரியான ஒரு கருத்து இவரிடம் பதிவாகிறது. கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லுகிறாரே, அவரிடம் பதிவாகிறது. அப்படியே அந்த வெள்ளையர்கள் சொன்னதை அப்படியே எடுத்துக்கல. வெள்ளையர்களை பார்த்து பிரமித்தவர், வெள்ளையர்களை கொண்டாடியவர், வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு போக வேண்டாம், தொடர்ந்து தமிழகத்தை ஆளட்டும் என்று கெஞ்சி கேட்டவர், சுதந்திர தினத்தை மிகவும் வருத்தத்தோடு பார்த்தவர். அப்படிப்பட்டவருக்கு என்ன மனதில் எண்ணம் என்றால், முதல் விஷயம் கடவுள் இல்லை, இல்லவே, அதாவது முதல் விஷயம் காடுவாழ் மக்கள் எல்லாவிடத்திலும் அவரவர்களுக்கு தோன்றிய பல தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டு இருந்தன. அதனுடைய ஃபர்தர் எவல்யூஷனா என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த எல்லா தெய்வங்களையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரே தெய்வம் என்று ஆக்கக்கூடிய இந்த அப்ரஹாமிக் மோனோதீசம் இருக்கேன், அது அதனுடைய ஃபர்தர் எவல்யூஷன், அது மேலும் ஏற்பட்ட முன்னேற்றம் மனித இனத்துல என்கின்ற புரிதல் உடையவர். அதோட அடுத்த முன்னேற்றமாக என்ன வரணும்னா, அந்த அப்ரஹாமிக் தெய்வமும் போய்விடணும் என்கின்ற புரிதலும் என்கின்ற ஒரு கருத்தும் உடையவர் இவர். இதுல என்ன அப்படின்னா, இதுல தன்னுடைய கருத்து, அதாவது தெய்வமே இல்லை என்கின்ற கருத்து, தெய்வ வழிபாடே இல்லை, தெய்வ வழிபாடே கூடாது என்கின்ற கருத்து, இதுக்கு கொஞ்சம் கீழே தான் எது அப்ரஹாமிக் மோனோதியிஸ்டிக் காட். அதை விட மிகவும் மட்டமானது தான் அதுக்கு முன்னாடி இருந்த காடுவாழ் மக்கள் வணங்கி வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்கின்ற கருத்தை மிகவும் தெள்ள தெளிவாக உடையவர் தான் இந்த பெரியவர். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று கூறியவர். இப்படிப்பட்ட ஒரு புரிதல் உடையவர் தான், கருத்து உடையவர் தான். எதற்காக இது சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இவா ரெண்டு பேர்களுக்கும் ஒரு டார்கெட் காமன். என்னென்ன? காடுவாழ் மக்களுடைய தெய்வங்கள், வழிபாடு, பண்பாடு எல்லாம் ஒழிந்து போக வேண்டும், இதை வேரோடு அறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு காமனான டார்கெட் அப்படிங்கிறதுல ஐயப்பாடே கிடையாது. வெளிப்படைகிறது, ஹிடன் அஜெண்டாவாக கூட அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒன்றுத்துக்கு மேல இன்னொன்று, ரெண்டு பேர்களுக்குமே காமன் டார்கெட் இங்க காடுவாழ் மக்களுடைய தெய்வமாக அமையும் என்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் காடுவாழ் தெய்வங்கள், காடுவாழ் வழிபாடுகள் இது எல்லாம் தவறுதலாக நம்முடைய பழைய இலக்கியங்கள்லாம் காட்டலையே என்கிறது தான் அடியனுடைய அபிப்பிராயம். வேதங்களிலேயே பார்த்தேன்னா இயற்கை வழிபாடு இருக்கிறது. காட்டையே தெய்வமாக அரண்யாணி என்று ஒரு தெய்வம் ருக்வேதத்தில் வருகிறது. இன்றும் வனப்பேச்சி அம்மன் என்று ஒரு தெய்வத்தை கொண்டிருக்கிறார்கள். காட்டோட மெட்டபாரிக்கல் உருவகம் தான் அது. வனா என்றே ஒரு தேவதை இருக்கிறது ருக்வேதத்தில், அரண்யாணி என்று ஒரு தேவதை இருக்கிறது, அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இருக்கிறது. இதை தவிர பார்த்தீர்கள் என்றால் நதிகள், மரங்கள், வனஸ்பதி, மரங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், திக்குகள், இவைகள் தான் வேதத்தில் தெய்வங்களாக வழிபடப்பட்டு இருக்கின்றன. இவைகளே தான் ஹரப்பா மொஹஞ்சதாரோல உள்ள மக்களும் வழிபட்டு இருக்கிறார்கள். இவைகளைத்தான் இந்த வழிபாடு தான் மிகவும் தவறான வழிபாடு, இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்று வெள்ளையர்களுடைய நம்பிக்கை. வெள்ளையர்கள் அதை தீவிரமாக ஒழிச்சு கட்ட வேண்டும் என்று கிளம்பினார்கள். அதற்கு பின்பு வந்த இந்த கடவுள் இல்லை என்று இந்த ஒரு வாசகத்தை ஏற்படுத்தியவரும் இப்படிப்பட்ட வழிபாடுகளை படுமூட நம்பிக்கை, மிகவும் அந்தகாரமானது என்று சொல்கிறார். கடவுளை வழிபடுபவன், காடுவாழ் மக்கள் கடவுளை வழிபட்டார்கள், அதை அனுசரித்து அதை வெறுக்காமல், ஒதுக்காமல், அதை விரோதிக்காமல், பின்பு எவ்வளவு கூட நகரங்கள் இந்தியாவில் வந்ததோ அங்கங்க இருக்கக்கூடிய அந்த நகரங்களில் வந்த பெரிய பெரிய கோவில்களையும் கூட, மற்ற வழிபாடுகளையும் கூட, அந்த நாளில் இருந்த இயற்கை வழிபாடு அது விரோதம் என்ற பார்வை இல்லாதபடி இருந்தது என்கிறது நம்முடைய பண்பாட்டில் திண்ணம். அது திண்ணம். இன்னொரு ஒரு விஷயம், அடியனுடைய ஒரு சிந்தனை என்ன என்றால், பிற்காலத்தில் வந்த அப்ரஹாமிக் மோனோதியிஸ்டிக், வெள்ளையர்களுடைய எந்த ஒரு மோனோதியிஸ்டிக் அப்ரோச் இருக்கோ, மோனோதியிஸ்டிக் நம்பிக்கை இருக்கோ, அதை காட்டிலும் 2 காரணங்களால் பழைய காடுவாழ் மக்களின் வழிபாடு என்கிறது உயர்ந்தது. 2 காரணங்களால். ஒரு காரணம் என்ன என்றால், புளூரலிஸ்டிக்கா இருக்கிறதே உயர்ந்தது தான்.
அவரவர்கள் பார்வையில் தெய்வத்தை கொள்ளலாம். அவரவர்கள் எப்படி நோக்குகிறார்களோ அப்படி தெய்வத்தை கொள்ளலாம். ஏகம் சத் விப்ராக பகுதா வதந்தி, ஏகம் சந்தம் விப்ரா பகுதா கல்பயந்தி என்று அவரவர் பார்வையில் தெய்வத்தை கொள்ளலாம் என்கின்ற இந்த ஒரு பெரிய மனப்பான்மை, இது இந்தியாவினுடைய ஆதாரம், இந்தியாவினுடைய ஒரு மிகவும் உயிரான ஒரு விஷயம். காலங்காலமாக யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்றெல்லாம் இதைத்தான் சொல்லுகிறோம். இது காலங்காலமாக இந்தியாவில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்தாக கருதுகிறோம். இந்த புளூரலிசம் நிச்சயமாக இந்தியாவில் பெரும்பாலான பேர்கள் இதை இது அப்ரஹாமிக் மோனோதீசமோட மிகவும் பக்குவமானது, மோர் மெச்சூர்டானது அப்படின்னு தான் பார்க்கிறோம். இதுதான் காடுவாழ் மக்களிடம் இருந்தது, இப்பையும் இருக்கிறது. முதல் பாயிண்ட். இந்த காரணத்தினாலையும் பின்னாடி வந்த அப்ரஹாமிக் மோனோதீசத்தை விட காடுவாழ் மக்களுடைய வழிபாடு உயர்ந்தது. உண்மையில் சொல்ல போனால் வெள்ளையர்களுடைய மத்திய காலத்தில் நடந்த வெறியாட்டத்தில் மதத்தின் பெயரில், தேவனின் பெயரில் எவ்வளவு அழிவும், எவ்வளவு இனவதையும், எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்புகளும் நடந்திருக்கின்றனவோ, படுபயங்கரமான ஒரு அழிவு நடந்திருக்கிறதோ, அதில் 100% பங்கு கூட இந்தியாவில் இருக்கிற வனவாசிகள் கட்டாயமாக தெய்வத்தின் பெயரில் செய்ததில்லை என்பது வரலாற்று உண்மை. இது வனவாசிகள், காட்டில் உள்ளவர்கள், காட்டு மக்கள் அவர்கள் செய்ததில்லை என்கிறது மட்டும் இல்லாமல், அதன் பிறகும் பெரிய தேசங்கள், பெரிய நகரங்கள், பெரிய மாநிலங்கள் என்று இந்த பாரத தேசத்தில் பல விஷயங்கள், மகாஜனபதங்கள் பல உருவான பொழுதிலும் கூட, அர்பனைசேஷன் நடந்த பொழுதிலும் கூட, பிற்காலத்தில் மிகப்பெரிய கோவில் அமைப்புகள், கோவில் கட்டமைப்புகள் எல்லாம் வந்த பிறகும் கூட, ஏதோ மிக குறைவானோர், மிகிரகுலன் குலோத்துங்கன் என்று விரல் வெட்டு என்னும்படியான மிகவும் குறைவானோர் விலக, மற்ற எங்கேயும் தெய்வத்தின் பெயரிலும் மதத்தின் பெயரிலும் படுபயங்கரமான ஒரு தாக்கம், அழிவு, சூறையாடல், மேலும் இனவதை, புனிதப்போர் எதுவும் இந்திய நாட்டின் நம்பிக்கைகள், தத்துவங்கள் செய்ததில்லை என்பது திண்ணம். ருக்வேதத்தில் பல தெய்வங்களை பற்றிய துதிபாடல்கள் இருக்கின்றன. ருக்வேத சமூகம் பல தெய்வங்களை வழிபட்ட சமூகம். ஆனால் இத்தனை தெய்வங்களை வழிபட்ட பொழுதிலும் கூட இந்த தெய்வங்களின் வழிபாட்டின் பெயரில் சண்டை இல்லை. ஒரு தேவனுக்கு மற்றொரு தேவனோடு சண்டை, போர். இந்த தேவன் அந்த தேவனுக்கு மிகவும் மட்டமானவன், இந்த தேவன் வெறுக்கத்தக்கவன் என்கின்ற பாவங்கள், எக்ஸ்பிரஷன்ஸ், இவைகள் இல்லாத ஒரு இலக்கியமாக ருக்வேதம் இருப்பதை காணலாம். பல தெய்வங்கள் கொண்டிருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க முடியும், ஒற்றுமையாக இருந்தனர் என்பதற்கு இதுவே மிக சிறப்பான சான்றாக அமைகிறது. ஆனால் ஒரே தெய்வத்தையே கொண்டிருந்தும் ஒரு சில மதங்கள் அந்த மதங்களுக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளால் எவ்வளவு பெரிய சண்டைகளை ஏற்படுத்துகின்றன. ஒரே தெய்வத்தின் பேரில் இவ்வளவு சண்டைகளும், இவ்வளவு புனித போரும், இவ்வளவு கொடூரங்களும் நடக்க முடியுமா என்கிறதும் நமக்கு வியப்பை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் என்ன என்று சொல்லுகிறேன். இயற்கை. அவர்களுடைய ஒரு வழிபாடு எப்படி இருந்தது, இருக்கிறது, காடுவாழ் மக்களுடைய இருந்தா ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அனிமிஸ்டிக் என்று சொல்லுவார்கள். இயற்கையை தெய்வமாக காண்பது, மலையை தெய்வமாக காண்பது, பூமியையே தெய்வமாக காண்பது, பூமியை வழிபடுவது, மலையை வழிபடுவது அல்லது காற்றை வழிபடுவது,
தீயை வழிபடுவது என்கிற இந்த ஒரு கருத்து இந்த இயற்கையோடு மக்கள் சேர்ந்து வாழ்வதற்கு, இயற்கையே எனக்காக தான் படைக்கப்பட்டதுங்கிற திமிரு இல்லை இங்க. இயற்கையை நான் எத்தவானா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அரகன்ஸ் இல்லை இங்க. இயற்கையோட சேர்ந்து வாழறதுக்கு, இயற்கையை அப்ரிஷியேட் பண்றதுக்கு, இயற்கையோட கூட இருந்து இயற்கையை வளர்க்கறதுக்கு, இயற்கையோட நாமும் வளருவதற்கு அடிகோலாக இருக்கிறது. இதுதான் வேதத்தில் உள்ள விஷயமும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை ஞாபகம் வருது. நமோ மாத்திரே பிருத்திவியை மாஹம் மாதரம் பிருத்திவீம் ஹிகும்சிஷம் மாம்மா மாதா பிருத்திவி ஹிகும்சீது. பூமி அன்னைக்கு என்னுடைய வணக்கம். பூமி மாதாவை நான் ஹிம்சிக்காது இருக்க கடவன். பூமி மாதா என்னை ஹிம்சிக்காது இருக்க கடவுள். வேத மந்திரங்களை கண்டு அறிந்த ரிஷி முனிவர்கள் பலர் காட்டில் வாழ்ந்தவர்கள் தான் வேத இலக்கியங்களிலே. அதனால்தான் ஒரு சில பாகங்களுக்கு ஆரண்யகம் என்றே பெயர். காட்டில் வாழ்ந்து காட்டில் தத்துவங்களை கண்டறிந்து அதை கொடுத்தவர்கள் தான் ரிஷி முனிவர்கள். அவர்களும் காட்டுவாசிகள் தான். அவர்களுடைய தெய்வங்களும் காட்டில் கண்டறியப்பட்டவை தான். காட்டில் தான் அவைகளுடைய வழிபாடு நடந்தது. ஆதலால் கடவுளை வழிபடுபவன் காட்டுவாசி என்று சொல்வதில் பெருமை கொள்ளுவோம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை கடவுளை வழிபடுபவன் காட்டுவாசி என்கிற சொல்லில் எந்த விதமான தவறுதலும் கிடையாது. ஆனால் இதை அயோக்கியனோடும் முட்டாளோடும் சேர்ப்பதுதான் எனக்கு உறுத்தலை கொடுக்கிறது. மேலும் காட்டு மிராண்டியன் என்ற வார்த்தை இங்கு அவசியம் இல்லாத விஷயம். அப்போ அடியனுக்கு தோன்றுகிறது என்ன அப்படின்னா, கடவுளை வழிபடுவது என்று காட்டு மனிதர்கள் காட்டில் இதை வயம் வனசராக ராமாயணத்தில் கூட வருது இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் காட்டில் தோன்றி காட்டில் வாழ்ந்து காட்டில் அவர்கள் இந்த தத்துவங்களை கண்டுபிடித்தார்கள், தெய்வங்களை வணங்கினார்கள். அவர்களுடைய சந்ததிகள் தான் நாமும் தொடர்ந்து அந்த தெய்வங்களை வணங்குவதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு வெட்கமும் இல்லை, எந்த விதமான ஒரு அருவருப்பும் அதில் கிடையாது. இதுதான் விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களை பகிர விரும்பின. ஒரு விஷயம், காட்டு தெய்வங்கள் என்கிறதில் பெருமைதான். எந்த தெய்வமாத்தான் இருக்கட்டும், எல்லாருக்குமே காட்டோட சம்பந்தம் உண்டு. ராமனோ கண்ணனோ முருகனோ விஷ்ணுவோ எல்லாருக்குமே காட்டோட சம்பந்தம் உண்டு என்கிறத பார்க்கிறோம். எல்லா தெய்வங்களுமே காட்டு தெய்வங்கள் என்கிறது நமக்கு ரிக்வேதத்தை பார்த்தால் தெளிவாகிறது, எஜுர்வேதத்தை பார்த்தாலும் தெளிவாகிறது. ஒன்றும் அதிகமான அர்பனைசேஷனை விட எல்லாமே அங்கே ஒரு காட்டு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. அதில் கண்டறியப்பட்ட மந்திரங்களாகத்தான் இருக்கின்றன. அது நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் இருக்கணுங்கிறதும். மேலும் இதில் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்று இந்த சொல் அயோக்கியன் முட்டாள் முதலிய வார்த்தைகளோடு சேர்ந்து இந்த காட்டு மிராண்டி என்கின்ற சொல் இருக்கத்தான் வேணுமா என்கிறது மிகவும் முக்கியமாக சிந்திக்கப்பட வேண்டியது. மேலும் தொடரலாம்.